Hello students, welcome back to English in Maths Academy. இது 9th Mathematics Chapter 3 Algebra Exercise 3.5 Question number 3 என்ன கேட்டிருக்காங்க? Factorize the following. Factorize பண்ணலாமா? Okay? Okay students, first question பாருங்க. 4x square plus 9y square plus 25z square plus 12xy plus 30yz plus 20xz. இதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா வேரியபிள்லாம் ஸ்கொயரில் இருக்குது, நம்பர்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெண்டையுமே ஸ்கொயரில் மாற்றி காமனாக எடுத்துக்கலாமா? இப்போ 4 இதோட ஸ்கொயர், 2ஓட ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? இப்போ 2x the whole square plus 3y the whole square plus 5z the whole square. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்முக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 டேர்மை இதை யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படி? ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 3y மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 3s are 12, x இன்ட்டு y xy. இதே போல் இதை எழுதிடலாமா? ப்ளஸ் 2 இன்ட்டு 3y into 5z plus 2 into 5z into 2x. Now it is of the form a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca equal to a plus b plus c the whole square. இது வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் a plus b plus c whole square where a equal to 2x, b equal to 3y and c equal to 5z. Therefore 4x square plus 9y square plus 25z square plus 12xy plus 30yz plus 20xz equal to a plus b plus c the whole square where a equal to 2x plus 3y plus 5z the whole square. ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்க. இதுவும் எப்படி இருக்கு? 25x square plus 4y square plus 9z square மூணுமே வந்து வேரியபிள் ஸ்கொயரில் இருக்கு, நம்பர்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்கு. எப்படி எழுதிக்கலாம்? 5x whole square plus 2y whole square plus 3z whole square. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? நீங்களும் மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் 2 இன்ட்டு 5x இன்ட்டு 2y மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5s are 10, 10 2s are 20. அதாவது மைனஸ் 20xy ப்ளஸ் 2 இன்ட்டு 2y இன்ட்டு 3z. 2 2s are 4, 4 3s are 12, y இன்ட்டு z yz. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 3z இன்ட்டு 5x மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 5s are 30, minus 30 xz. Okay, it is of the form a square plus b square plus c square minus 2ab plus 2bc minus 2ca equal to. இப்போ ஃபஸ்ட் எழுத ஐடென்டிட்டிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து மைனஸில் இருக்குது,
சிஏ வந்து மைனஸில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க, இந்த ரெண்டுக்கு காமனாக என்ன வேரியபிள் இருக்குன்னு பார்ப்பாங்க. வேரியபிள் ஏ ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஆர் இந்த ரெண்டையும் மைனஸாக மாற்றிக்கோங்க. ஏ மைனஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் வேர் ஏ ஈக்குவல் டு 5x, b equal to 2y and c equal to 3z. Therefore 25x square plus 4y square plus 9z square minus 20xy plus 12yz minus 30xz equal to minus a plus b plus c, அதாவது minus 5x plus 2y plus 3z the whole square or 5x minus 2y minus 3z the whole square. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.